ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விடாமுயற்சி படத்தினுடைய சக்ஸஸுக்கு அப்புறமா அஜித் சார் என்னென்ன படங்கள் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி குட் பேட் அக்லி ரெடியாக இருக்குது. கமெண்ட் பாக்ஸ் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு குட் பேட் அக்லி பற்றி அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி. அப்டேட் அப்படின்னா படம் ரெடிங்க. அஜித் சார் வந்து டப்பிங்லாம் முடிச்சிட்டாரு, படம் ரெடியாக இருக்குது. இப்போ ஏன் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, விடாமுயற்சி படத்தினுடைய ரன்னிங் அந்த ஃபுல் ரன்னிங் முடியட்டும். நடுவில் வந்து குட் பேட் அக்லி அப்டேட் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி டைல்யூட் பண்ண மாதிரி ஆகும், விடாமுயற்சி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகும். அதனால காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ February 3rd வீக் இல்லாட்டி இந்த கடைசி February எண்டில் அந்த மாதத்தின் இறுதியில் குட் பேட் அக்லி பற்றினா ஒரு சூப்பரான அப்டேட் கிடைக்கும். படம் பார்த்துட்டு ஏகே செம்ம ஹாப்பி. பொதுவாக அந்த ஃபேன் பாய் சம்பவங்கள் கோலிவுட்லன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து வேட்டையாட விளையாடு. கமல் சார் அவரோட ஸ்டைலில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வாங்க சார் நான் பண்ணுறேன்னு சொல்லி கௌதம் பண்ண அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அதுக்கு முன்னால் கமல் சார் அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஈவன் விக்ரம் அது கோவிடில் வேறு வழி இல்லாமல் அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். மீன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ப்ராடக்ட் பார்த்துட்டு மீன்ஸ் அந்த சில்வர் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் அதை பார்த்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல கமல் சார் இருக்க மாட்டார்ல, விக்ரம் பார்த்துட்டு அவர் செம ஹாப்பி. அதே மாதிரி தான் பேட்டைக்குன்னு நடந்துச்சு. ரஜினி சாரே சொல்லியிருப்பார். ஏன்னா கபாலி காலான்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி ஏஜுக்கு ஏற்ற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பேரன் பேத்தியாக இருக்கிற மாதிரி அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்தார்ல. பேட்டையில் இல்லை சார், நீங்கள் ஹீரோயிசமாக தான் வரீங்க, உங்களுக்கு லவ் ட்ராக் இருக்குதுன்னு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணார்ல. இந்த 3 படங்களுமே அது வந்து வேட்டையாட விளையாடாக இருக்கட்டும், பேட்டையாக இருக்கட்டும், அதே அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி ஏகே பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா அவர் ரீசன்ட் டைமில் வித்தியாசமான படங்கள் பண்ண ஆரம்பித்தார். பட் ஓகே, விடாமுயற்சி அது ரீசன்ட் உதாரணம். பெருசாக ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு காமன் மேனாக. ஆனால் குட் பேட் அக்லி பார்த்துட்டு இது ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல். ஸோ குட் பேட் அக்லி பற்றின அப்டேட் எப்போ வந்தாலும் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுங்க. படத்தில் ஏகேக்கு 3 கெட்டப், ரொம்ப யங்காக இருக்கிற ஒரு கெட்டப். அப்புறம் தானா உருமாறினதுக்கு அப்புறமா பாஷா மாதிரி ஒரு யங்கான தான் லுக்கு, அது நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் இப்போ இருக்கிற வந்து ஒரு 50+ இருக்கிற மாதிரி ஒரு கெட்டப் இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் வந்து யங்கான அஜித் சார் வந்து கம்மியாக காட்டிடுவாங்கன்னு கவலைப்பட வேணாம். யங்கான அஜித் லுக்லேயும் ஏகே லுக்லேயும் மாஸ் சீக்வன்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஜாலியாக இருக்குமா, ஆக்சுவலி ஜாலியாக இருக்குமா, ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதான் படம் முழுக்க அதாவது படம் டைட்டில் கார்டு போட்டதுலேருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் தேட்டரில் வந்து அனல் பறக்கும் அப்படின்றாங்க. இதில் ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ஏகே வந்து படம் நடிகை நிப்பாட்டி வருது அப்படிலாம் கிடையாது. அவரே சொன்னார் இந்த ரேஸ் ட்ராக்கில் இருக்கும்போது, மிட் ஆஃப் தி இயர் வந்து நான் எப்போவுமே படம் நடிப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து ரேஸ்க்கான விஷயங்கள் பண்ணுவேன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஒரு சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது ஏகேக்கு. அந்த ஷூட்டிங் என்ன மாதிரி படம், இல்லை யார் டைரக்ட் பண்ண போகிறா, ஏகே நிறைய கதைகள் கேட்டுட்ருக்காரு. நிதின் கதை சொல்லியிருக்காரு போல இருக்குது. அது இல்லாமல் விஷ்ணுவர்தன் லைனப்பில் இருக்கார். விஷ்ணுவர்தன் ஏகேக்காக பல வருஷமாக காத்துட்ருக்காரு, இதோ செட் ஆகலை. ஆனால் எனக்கு என்னமோ விஷ்ணுவர்தன் கூட மறுபடியும் ஒர்க் பண்ண வேணாம்னு தோணுது. ஓகே, அது ஏகேயோட கால் தான், அவர் முடிவு பண்ணுறது தான். பட் எங்கான இயக்குநர்களோட அவர் படம் பண்ணார்னா வித்தியாசமான ஒரு அஜித் சாரை பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போது குட் பேட் அக்லியே நமக்கு எப்படிலாம் பார்க்கணும்னு நினச்சோமோ ஒரு பேடாக தான் பார்க்கணும்னு நினச்சோம். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் அவருக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அடுத்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் புதுசாக வந்த இயக்குநர்களோட ஏகே கை கோர்த்தாருன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. கூடிய சீக்கிரமே அவர் எந்த கம்பெனிக்கு பண்ண போகிறாரு, யார் இயக்குனர் அப்படிங்கிற அறிவிப்பும் வரும். அதுக்காக காத்துட்ருப்போம்.